ஹலோ வாங்க. இப்போ நான் பாவக்காய் தான் தொக்கு வைக்க போகிறேங்க. இந்த பாவக்காயை நான் ஒரு 300 கிராம் வாங்கின்னு வந்துட்டு இதில் பொடியாக அந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேங்க. முழு காயை நல்லா அலசிட்டு அது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இதை மாதிரி நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். தேவையான பொருளெல்லாம் வச்சுருக்கேங்க. ஒரு பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, பெரிய தக்காளி, நாட்டு தக்காளி தாங்க, அதை எடுத்து சிறுவை கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருக்கேங்க. இதெல்லாம் வச்சு தான் இப்போ நம்ம பாவக்காய் தொக்கு வைக்க போகிறோம். ஏற்கனவே நான் பாவக்காய் தொக்கு வேறு மாதிரி போட்டிருக்கேன். அதில் எல்லா மசாலையும் போட்டு பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வச்சு இப்போ நான் பாவக்காய் தொக்கு பண்ண போகிறேங்க. எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டேங்க. காஞ்சிடுச்சிங்க. நான் ஒரு சின்ன டேபிள் ஸ்பூனால் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. இப்போ கடுகு போட்டேன். நம்ம தட்டி வச்சோம் இல்லையா பூண்டு, அதையும் அதில் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டாச்சு. நம்ம வெங்காயம் போட்டுட்டோம். இப்போ கொஞ்சம் கல் உப்பும் போட்டுக்கலாம். அந்த தக்காளியும் அதில் போட்டுக்கணும். இருக்கு இல்லைங்களா, இந்த பாவக்காயை அதிலேயே கூட்டி நல்லா வதக்கிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கசப்பு இருக்காது. இப்போது நம்ம அந்த பாவக்காயை வதக்குனா நம்மளுக்கு கசப்பு தெரியாது. இதில் புளியெலாம் நம்ம ஊற்ற வேண்டாங்க. இது நல்லா வதங்கி வரணும். நான் மூடியும் போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த தக்காளி, வெங்காயம், பாவக்காய், பூண்டு இதுலேயே இப்போ நம்ம மூடி போட வேணாம். மசாலா போட போகிறோம். இப்போ நம்ம மூடி போட வேணாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். மூடி இல்லாத வதங்கட்டும். இது மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டா சுகருக்காருக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கசக்காது. லோ பிபிக்காரங்களாம் அதிகமாக இந்த பாவக்காயை எடுத்துக்காதீங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது இன்னும் கொஞ்சம் மூடி இல்லாத வதக்கிக்கலாம். கசக்காது. இப்போ மஞ்சத்தூள், வீட்டு மிளகாத்தூள், நான் தனியாத்தூள் வீட்டிலே வறுத்து அரைச்சி வச்சுக்கோங்க. அந்த தனியாத்தூள் இதையும் போட்டுட்டேன். இன்னும் 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். பெரிய டேபிள் ஸ்பூனால் தான். இப்போ இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வேறு எந்த மசாலையும் நம்ம போடவே வேண்டாங்க. இவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பாவக்காய். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இதை மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு நம்ம தேவையான தண்ணி விட்டுக்கலாம். ஏற்கனவே பாவக்காய் வெந்துட்டுருக்கோம். இப்போ தேவையான நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நான் இதை மாதிரி சொம்பால் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 1/2 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன் இந்த சொம்பால். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் அதையும் போட்டுக்கலாம். சின்ன டேபிள் ஸ்பூனால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். ரொம்ப போடக்கூடாதுங்க. ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் தான் பாருங்கள். இப்போ நம்ம அதையும் போட்டுட்டோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். நீங்களும் பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. பாய்.